திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் மைக்கேல் அன்பத்தினர் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. பாஸ்கா பெருவிழா நெருங்கி வருவதை முன்னிட்டு திருச்சபை இன்று மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றது. இன்றைய நற்செய்தியில் பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவருக்கு இயேசு பார்வையளிக்கும் புதுமையை நாம் காண்கின்றோம். இது வெறும் உடல் சார்ந்த பார்வை மட்டும் அல்ல, ஆன்மீக பார்வையை பற்றியது. நாம் பல நேரங்களில் பாவம், பொறாமை மற்றும் அறியாமை என்னும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நானே உலகின் ஒளி என்றுரைத்த இயேசு நம் இதய கண்களை திறந்து உண்மையை உணர செய்கின்றார். இத்திருப்பலியில் பங்கேற்கும் நாம் நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்படவும், இருளின் செயல்களை விட்டு ஒளியின் மக்களாக வாழவும் தேவையான அருளை வேண்டி இந்த பலியில் இணைவோம். திருப்பலி கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து நாம் வேண்டுவோம். அதோடு நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வேண்டுகளும் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம். இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜோஸ்பின் இதயராஜ், ஆண்ட்ரியா சூசன் மேல், கௌதம் 23வது பிறந்தநாள், ஜார்ஜ் உடைய பிறந்த நாளில் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும். மற்றும் இந்த திருப்பலியானது இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாக போஸ்கோ ஸ்டெல்லா, சாம்சன் சுமதி, செல்சியா செல்வேன், மேரி மல்லிகா டேவிட், அனிதா லாரன்ஸ், அமலி பிரேம் மற்றும் இந்த திருப்பலியானது தேசி பெத்லே, லூது மேரி என்கிற கஸ்தூரி, அருள்தாஸ், ஆண்டோனி, லிலி திரேசா, ஆரோக்கிய சுவாமி, ஜெயமேரி, லூது வின்சென்ட், டேனியல் லாரன்ஸ் ஆகியோருடைய ஆண்மலை பாட்டுக்காக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் இல்லையா, 6 நாட்களுக்கு பிறகு 7வது நாள் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த. கடந்த 6 நாட்கள் நாம் வாழ்ந்த வாழ்க்கை, அதில் நாம் பெற்ற அனுபவங்கள், நாம் சந்தித்த மேடு பள்ளங்கள், அதோடு வரவிருக்கின்ற புதிய நாள் புதிய வாரத்திற்கான தயாரிப்புகள், நம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் மாபெரும் ஆற்றல் அருள் சக்தியை கடவுள் இந்த இடத்தில் பொழிந்து வழங்கி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான இறைவனை நாம் முகமுகமாய் தரிசிக்க, அனுபவம் இறை அனுபவமாக மாற்றிட நாம் எல்லாரும் ஒரு குடும்பமாக இணைந்து இறைவா உமக்கே நன்றி என்று சொல்லி தவக்காலத்தினுடைய மத்தியில் இன்னும் சில வாரங்களில் புனித வாரத்திற்குள்ளாக நாம் நுழைய போகின்றோம். இன்னும் எப்படியெல்லாம் இயேசுக்கு உகந்த விதத்தில் தவக்காலத்தை மாற்ற முடியும், எந்த விதத்தில் தவக்காலம் நமக்கு பயனுள்ள ஒரு அருளின் காலமாக மாற்ற முடியும் என்பதெல்லாம் சிந்தித்து இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காகவும் பாவ நிலைகளுக்காகவும் மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, மனிதரான மது வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தக முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையினாலும் வரவிருக்கும் பெருவிழாவிற்கு கிறிஸ்துவ மக்களாகி நாங்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மையே மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மனிதர் முகத்தை பார்க்கிறார், இறைவனோ இதயத்தை பார்க்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேலின் அரசராக தாவீதை இறைவாக்கினர் சாமுவேல் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வை செவிமடுக்கிறோம். மனிதர்கள் வெளி தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு வழங்குகின்றார்கள், ஆனால் இறைவன் இதயத்தை பார்க்கின்றார் என்பதை இவ்வாசகம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. வெளி வேடங்களை தவிர்த்து தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை தேட இவ்வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16,
இறைவார்த்தைகள் 1:6-7 மற்றும் 10 முதல் 13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் எத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் கூரையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் கூரையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் கூரையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர்.
எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை உடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் நாயர் எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசக முன்னுரை. ஒளியின் மக்களாக வாழுங்கள். ஒரு காலத்தில் இருளாக இருந்த நாம் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாக மாறி இருக்கின்றோம் என்று புனித பவுல் அடியார் கூறுகின்றார். ஒளியின் பிள்ளைகளுக்குரிய நற்பண்புகள் நீதி மற்றும் உண்மை ஆகியவற்றில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். தூக்கத்திலிருந்து விழித்து கிறிஸ்துவின் ஒளியில் பிரகாசிக்க அழைப்பு விடுக்கப்படும் இவ்வாசகத்திற்கு பக்தி உணர்வுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 8 முதல் 14 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதை எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1 to 41. நீண்ட பகுதி, ரொம்ப அழகான பகுதி. அப்படியே நம் இறை அனுபவத்தில் நாம் கேட்போம். அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா
இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. இரவு வருகிறது, அப்பொழுது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலாவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோர், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் விரல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர், வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். அவர்கள் உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சிலாவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பற்றி எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நானும் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயரில் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அருள் அடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்ற இருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்னதான் சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஒரு இறை வாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர் பார்வை அற்றிருந்து இப்பொழுது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. பிறவிலேயே பார்வையற்றிருந்தான் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன்தானா? இப்போது இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது என்று கேட்டார்கள். அவருடைய பெற்றோர் மறுமொழி, இவன் எங்களுடைய மகன்தான், இவன் பிறவிலேயே பார்வை அற்றவன்தான், ஆனால் இப்போது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பது யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பது எங்களுக்கு தெரியாது. அவனிடமே கேளுங்கள், அவன் வயது வந்தவன் தானே, நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றனர். யூதர்களுக்கு அஞ்சியதால் தான் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினர். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களிடையே உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவருடைய பெற்றோர், அவன் வயது வந்தவன் தானே, அவனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர். பார்வையற்று இருந்தவரை யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு அவரிடம் உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்தி, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றோர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாக இருந்தேன், இப்பொழுது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம், அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்கவில்லை, இப்போது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களோ என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீர் அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசேயின் சீடர்கள், மோசையோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பது தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பா இல்லையா? எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படி இருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என தெரியாது என்கிறீர்களே. பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பது இல்லை, இறைப்பற்று உடையவராய் கடவுளின் திருவலப்படி நடப்பவருக்கு அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே. இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவும் செய்திருக்க இயலாது என்றார். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்து பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத் தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபொழுது, மானிட மகனிடம் நீ நம்பிக்கை கொள்கிறீரா? மானிட மகனிடம் நீ நம்பிக்கை கொள்கிறாரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவருடைய நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக்கொண்டு இருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்போது இயேசு, தீர்ப்பளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வை அற்றோர் ஆகவும் வந்தேன் என்றார்.
அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்டபோது, நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, மீண்டும் ஒரு நாள் மீண்டுமாக ஒரு நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வருவதும், திருப்பலியின் தொடக்கத்தில் சொன்னது போல கடந்த 6 நாட்கள் நாம் உழைப்பதும், அந்த உழைப்பில் பல பலன்களை நாம் காண்பதும், அதில் கடந்த நாட்களில் நாம் பெறக்கூடிய மேடுகள் பள்ளங்கள் ஏற்றங்கள் மாற்றங்கள் சந்தோஷங்கள் துன்பங்கள் துயரங்கள் பலவிதமான காலங்களில் சூழல்கள் நாம் வாழ்ந்து மீண்டுமாக இந்த இடத்திற்கு வந்து, ஆண்டவா உமக்கு நன்றி என்று சொல்லி புதிய வாரத்திற்கும் புதிய நாட்களுக்கான ஆற்றல் சக்தி பலம் சாதுரியம் சாமர்த்தியம் புத்திசாலித்தனம் இதெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு மீண்டுமாக நம்முடைய திருமண குடும்ப சமூக பொது வாழ்க்கைக்கு செல்லுகின்ற போது ஏதோ ஒரு விதத்தில் மாபெரும் ஆற்றலும் சக்தியும் பலமும் கடவுள் நமக்கு வழங்குகிறார் என்ற நம்பிக்கையில் நகர்வதும் ஓடுவதும் செயல்படுவதும் பேசுவதும் தான் அற்புதமான வாழ்வினுடைய யதார்த்தங்கள். இந்த வாழ்வினுடைய யதார்த்தங்களில் தவக்காலத்தில் நாம் ஏறக்குறைய நெருக்கத்தில் புனித வாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் கேள்வி ஒன்றுதான், தவக்காலத்தை நீங்கள் எப்படி தயாரிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? ஆக விபூதி புதன் அன்றைக்கு ஆர்வத்தோடும் ஆசையோடும் வாஞ்சையோடு உற்சாகத்தோடும் துள்ளலோடும் ஊக்கத்தோடு ஆக்கத்தோடு நம்பிக்கையோடு தொடங்கினோம் அல்லவா? எப்படி தான் போய்கொண்டு இருக்கிறது. ஆக இந்த தவக்காலத்தில் நமக்குள்ளாக ஏற்படக்கூடிய மாற்றமும் முன்னேற்றமும் எப்படி தான் இருக்கிறது? இயேசுவோடு நெருங்க ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கிற அந்த வாய்ப்பை அழைப்பாக நாம் எப்படி தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? கடவுளுடைய அருளை ஆசீர்வாத நாட்களில் நம்மால் உணரதான் முடிகிறதா? ஒரு குடும்பத்தின் தலைவராக தலைவியாக இந்த தவக்காலத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஆற்றக்கூடிய பங்கும் பங்களிப்பும் தான் என்ன? பங்கில் கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் எப்படி தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள்? ஆக மொத்தத்தில் இயேசுவின் புனித வாரத்திற்கான தயாரிப்பு முழுமையாக சரியாக துல்லியமாக சென்று கொண்டு இருக்கிறதா? பல கேள்விகளுக்கான விடைகளை தேடதான் மீண்டும் ஒரு நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அன்புக்குரியவர்களை தொடர்ந்து தேடுவோம், முயற்சி எடுப்போம். முடியும் என்றால் முயற்சி செய்யுங்கள், முடியாது என்றால் பயிற்சியை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மேத்யூ வெஸ்ட் என்பவர் ஒரு அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு அழகான கிறிஸ்துவர் பாடகர் இசையமைப்பாளர், நிறைய ஆல்பமெல்லாம் வெளியிட்டு இருக்கிறார். அவருடைய ரொம்ப கடவுள் மேலே ரொம்ப பக்தி. அவருடைய பாடல்கள் எல்லாம் அவருடைய இசையில் பார்த்தோம் என்றால் நிறைய கடவுளுடைய நம்பிக்கையெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். 2012ஆம் ஆண்டு ஒரு ஆல்பம் வெளியிட்டார், இன்டு த லைட் என்ற ஒரு ஆல்பம். அது ஒரு அழகான பாடல். அந்த பாடலுடைய தலைப்பு டூ சம்திங், எதையாவது செய் என்றுதான் அந்த பாடலுடைய தலைப்பு. அன்புக்கு நமக்கு பல கேள்விகள் இருக்கும். ஏன் இந்த உலகம் இவ்வளோ மோசமாக இருக்குது? கேள்வி கேட்போமா இல்லையா? ஏன் இந்த உலகம் மோசமாக, ஏன் போர் நடக்கிறது, ஏன் வறுமை, ஏன் நோய், ஏன் கஷ்டம், ஏன் துன்பம், ஏன் கடவுள் என்னதான் செய்? இப்படியெல்லாம் பல கேள்விகளுக்கான பதிலை தன்னுடைய பாடலில் இவர் அழகாக கண்டுபிடித்து சொல்கிறார். இப்படியும் எனக்கு கேள்விகள் இருந்தன. ஏன் தான் இந்த உலகத்தில் வறுமையும் நோயும் கஷ்டமும் போர்களும் வன்முறைகள் நடைபெறுகின்றன? ஏன்? நானும் கேள்வி கேட்டேன். எனக்கு ஒரு கிடைத்த பதில்தான் அழகான பாடலாக எழுதினேன், டூ சம்திங். இப்படி சொல்லி அந்த பாடலுடைய வரிகளை இவ்வாறு சொல்லுகிறார். நான் காலையில் எழுந்தேன். காலையில் எழுந்தவுடன் இந்த பிரச்சனைகளால் சூழப்பட்ட ஒரு உலகத்தை நான் பார்த்தேன். இந்த உலகம் ஏன் இப்படி சீரழிந்து விட்டது என்று மனம் குமரினேன். இதுவே என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆக இதற்கு என்ன செய்யலாம், மாற்றாக நான் என்ன செய்யலாம் சிந்தித்தேன். ஆகாயத்தை பார்த்தேன், ஆகாயத்தை நோக்கி, கடவுளே நீ என்னதான் செய்கிறாய், இதற்கென்று ஏதாவது மாற்றை நீ செய்ய மாட்டாயா என்று நான் கத்தினேன். ஏன் இப்படி வன்முறைகள், ஏன் பெண்கள் வன்முறை சந்திக்கிறார்கள், ஏன் குழந்தைகள் காசுக்காக விற்பனை செய்கிறார்கள், அல்லது வறுமையும் அல்லது நோயும் கஷ்டமும் துன்பம் ஏன் தான் தலை விரித்தார்கள் என்று ஆகாயத்தை பார்த்து நான் கேட்டேன். அப்போது எனக்கு ஒரு பதில் கிடைத்தது. கடவுள் பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்? நான் ஒன்றை உனக்கு சொல்ல விரும்புகிறேன், அதற்காக தான் உன்னை படைத்திருக்கிறேன், ஏதாவது செய். அதான் பதில். I want to say only one thing, I created you, do something. இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதில் என்ன? do something, ஏதாவது நீங்கள் செய்யுங்கள், அதற்காக தான் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். ஆக இந்த தவக்காலத்தில்
உங்கள் சம்திங் அது என்ன? அதான் கேள்வி. இந்த தவக்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய சம்திங் இல்லையா, சம்திங், அந்த சம்திங் என்ன? அதான் நம்ம இப்போ சிந்திக்க போகிறோம். இன்றைய ரொம்ப அழகான ஒரு நீண்ட ஒரு அழகான பகுதி இல்லையா, ரொம்ப அழகான இந்த பிறவி குருடன் குணப்பெற்று இந்த இடத்திற்கு நான் செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. புண்ணிய பூமிக்கு செல்லுகின்ற போது இந்த இடத்திற்கு செல்ல இங்கு சென்று ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பும் எனக்கும் கிடைத்தது. ஆக இந்த ஒரு அழகான இந்த உரையாடல் யோவான் நற்செய்தி வீட்டுக்கு போய் மீண்டுமாக படித்து பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு அழகான ஒரு உரையாடல், அழகான பகுதி, விவிலிய பகுதி. யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1-41. இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் பிறவி குருடன் ஒருவரை குணப்படுத்துகிறார். இந்த 41 வசனத்திற்குள்ளாக எத்தனை வாதங்கள், எத்தனை விவாதங்கள், எத்தனை சச்சரவுகள், எத்தனை இறையல் விளக்கங்கள் உள்ளே அடங்கி இருப்பது தான் இந்த யோவான் நற்செய்தி 9:1-41 இல்லையா. ரொம்ப அழகான பகுதி. அதாவது யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு காரணம் என்ன? யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய துன்பத்திற்கான நல்ல அடிப்படையான கேள்வி இல்லையா, ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு காரணம். அதற்கு யூதர்கள் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு காரணம் 2. அவர்கள் சொல்கின்ற பதில், தேர் பெர்ஸ்பெக்டிவ், த ஜூவிஷ் மென்டாலிட்டி, த ஜூவிஷ் பெர்ஸ்பெக்டிவ். ஒன்று என்னவென்றால் அவனுடைய முன்னோர் செய்த பாவம், த சின் ஆஃப் த ஆன்சிஸ்டர். அதை மேற்கோள் காட்டுகிறார்கள். விடுதலை பயண நூல் 20ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. முன்னோர்கள் கடவுளை புறக்கணித்ததால் அவருடைய பிள்ளைகள் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை என்று கடவுள் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார் என்று விடுதலை பயண நூல் 20ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 5. ஒருத்தன் துன்பத்திற்கு காரணம் த சின் ஆஃப் த ஆன்சிஸ்டர், முன்னோர்களுடைய பாவம் என்று அவர்களுடைய ஐதீகம். 2வது அவன் செய்த பாவம், அவன் செய்த பாவம் 2வது காரணம். சரி, பிறவிலே ஒருத்தன் குருடன் என்றால் அவன் எப்படி பாவம் செஞ்சிருப்பான் அப்படின்னு யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தாயின் கருவையிலே அவன் உருவாகின்ற போது அவன் சிந்தனையால் பாவம் செய்திருக்கலாம் என்று தேவையில்லாத விளக்கங்கள். ஆண்டவர் இயேசுக்கு இதெல்லாம் தேவையில்லாது. இப்போ நாம் இந்த அழகான இந்த பகுதியை ரொம்ப அலச போகின்றோம். அதாவது டோன்ட் கர்ஸ் த டார்க்னஸ், ராதர் லைட் த கேண்டில், இன்ஸ்டன்ட் லைட் த கேண்டில். இது ஒரு ஆப்பிரிக்கா பழமொழி. நாம் இருளை பழிப்பதை விட ஒளியேற்று, இதான் இயேசுவுக்கு பிடிக்கும். இயேசுவுக்கு பிடிச்சது தான், குறை சொல்லாது. இருளை பழிப்பதை விட ஒளியேற்று, ஒளியாகவே இரு. ஆண்டவர் பாருங்க, இந்த கேள்வி எங்கே வருது? பிறவிலேயே ஒருத்தன் குருடன், இது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? ஆண்டவருடைய பதில், இவன் செய்த பாவம் இல்லை, பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை. என்ன ஆண்டவர் பதில் சொல்கிறார்? எதற்காக இப்படி பிறவிலே குருடனுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார்? கடவுளுடைய வல்ல செயல் வெளிப்படதான் இப்படி. God wants to pour out his own abundant power. கடவுள் அவருடைய வல்லமையை, வல்ல செயலை வெளிப்படுத்ததான் இப்படி ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, டூ சம்திங், ஏதாவது செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். மேத்யூ வெஸ்ட் இந்த மானிட அவல நிலையை பார்த்து அவர் கேள்வி கேட்டு இறுதியில் அவருக்கு கிடைத்த பதில் டூ சம்திங், ஏதாவது செய். அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஏதாவது செய்யுங்கள். ஆக இன்றைக்கு யாரையாவது கண்ணீரோடு வந்தார் என்றால் அந்த கண்ணீரை துடைக்க ஏதாவது செய்யுங்கள். ஒருத்தன் வறுமையில் வரா என்றால் சோறு போட்டு நீங்கள் அழகு பாருங்கள். ஒருத்தன் மனசில் வேதனையோடு வர என்றால் அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஏதாவது அவனுக்கு செய்யுங்கள். ஆக இப்படியாக ஏதாவது நாம் செய்ய, டூ சம்திங். நம்முடைய வாழ்க்கை அதுதான். யதார்த்தமான இந்த வாழ்க்கையில் குறைகளை, இருளை பழிப்படி ஏதாவது நீங்களும் நானும் செய்யதான் கடவுள் நமக்கு ஏதாவது நாம் செய்வோம். தவக்காலத்துடைய அழகான சிந்தனை. இந்த பகுதி இருக்குல்லையா, யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1:41. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியை பெரிய நீண்டகால நேரமாக நாம் பேசலாம், ஒரு பெரிய தியானத்தையே நாம் வழங்கலாம். இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த பகுதிக்குள்ளாக நாம் தியானிக்க போகின்றோம். என்னவென்றால், த ரியாக்ஷன் ஆஃப் த பாரிசீஸ், பரிசேயர்களுடைய எதிர்வினை. ஓய்வு நாளில் அங்கே ஆண்டவர் பிறவிக்குருடனை குணப்படுத்துகிறார். இந்த பரிசேயர்கள் அவர்களுடைய எதிர்வினை என்னவாக இருந்தது? பார்வை பெற்ற அந்த மனிதன், அவனுடைய எதிர்வினை, வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த பிளைண்ட் மேன்? இதை மட்டும்தான் அலச போகிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, ஒன்று இந்த பரிசேயர்களுடைய எதிர்வினை, ரியாக்ஷன் ஆஃப் த பாரிசீஸ் இல்லையா, அவனுடைய அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை இயேசுவின் மேல் வைக்கிறார்.
யார்? பரிசேயர்கள். அவனுடைய எதிர்வினை என்ன? அடுக்கடுக்காக ஒன் பை ஒன் அவனுடைய பரிசேயர்கள் இயேசு மேல் சாட்டுகின்ற குற்றம் அழகாக இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. பரிசேயருடைய மனநிலை எப்படி என்றால், ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் என்னது குணப்படுத்துகிறார் பிறவி குருடனை. ஏறக்குறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு, ஒரு 3 குற்றச்சாட்டு பரிசேயர்கள் வைத்த குற்றச்சாட்டு. நம்பர் 1 என்னவென்றால், இயேசு செய்த குற்றம் என்ன? அதான் இன்றைய நாளுடைய அலசல். இயேசு செய்த முதல் குற்றம், பரிசேயர்கள் வைத்த முதல் குற்றம் என்னவென்றால், சேறு உண்டாக்கியது. ஒருத்தனுடைய அந்த வேலை செய்தார் இல்லையா, சேறு உண்டாக்கி ஆண்டவர் குணப்படுத்தினார். அப்ப சேறு உண்டாக்கியது முதல் குற்றம். ஏன்? ஓய்வு நாளில் அதை செய்தார். ஓய்வு நாள் என்பது சாபத் டே. யூதர்களுடைய சட்டம் உங்களுக்கு தெரியுது, 248 டூஸ், 365 டோன்ஸ். டூஸ் அண்ட் டோன்ஸ், செய்ய வேண்டும் செய்யக்கூடாது. ஆக மொத்தத்தில் 613 கட்டளைகள். ஆக எதை செய்யக்கூடாது ஓய்வு நாளில்? உதாரணத்துக்கு யூதர்கள் பாருங்க, 2 எழுத்துக்கு மேல் வாசிக்கக்கூடாது. எப்படி இருக்கும் ஓய்வு நாளில் சட்டம்? இது ஒரு சட்டம். 2 எழுத்துக்கள் மேல் வாசிக்கக்கூடாது. 2 எழுத்துக்கள் மேல் நாம் எழுதக்கூடாது. இது ஒரு சட்டமா? அவங்க வச்சுருந்தாங்க. பிறகு வேற என்ன? மாவு பிசையக்கூடாது. இந்த சட்டம் எப்படி இருந்ததுன்னா, நம்ம யாரும் இன்றைக்கி இட்லி தோசை சாப்பிட மாட்டோம். அவன் வச்சுருந்த சட்டம். இன்றைக்கி இட்லி தோசை மாவு பிசையக்கூடாது. வேற என்ன? 2 நூலை கிழிக்கக்கூடாது. இது ஒரு சட்டமா? அவன் வச்சுருந்த சட்டம். வேற என்ன? தீயை நெருப்பை அணைக்கக்கூடாது. அப்படி நம்ம காலில் நெருப்பு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொளுத்துனா நைட் வரைக்கும் 5 வீடு தான் கொளுத்தின்னு போவோம் இல்லையா? ஆக இப்படியெல்லாம் யூதர்கள் சட்டங்கள் கடுமையாக இருந்தன. ஆகவே இயேசு ஏன் சேரை உண்டாக்கி குணப்படுத்தினார்? இட்ஸ் a big mistake. அவருடைய பார்வை இது ஒரு மிகப்பெரிய குற்றம். முதல் குற்றம், இயேசு கையால் ஓய்வு நாளில் சேறு உண்டாக்கினார். சேறு உண்டாக்கி அவனை குணப்படுத்தினார். முதல் குற்றம். 2வது குற்றம், ஓய்வு நாளில் பார்வையற்றனை குணப்படுத்தியது 2வது குற்றம். யூத சட்டம் என்னன்னா, அவசர காலத்தில் முதல் உதவி செய்யலாம். அதுவும் உடல் இறந்து போகின்ற நிலையில் இருந்தால் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. உடல் மேம்பாட்டுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் அவன் வைத்த சட்டம். இப்போ உதாரணத்துக்கு அவனுடைய சட்டம் பாருங்க, யூதர்கள் சட்டம். கால் முறிந்து விட்டது, ஓய்வு நாள் உடைந்து விட்டதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாது, அடுத்த நாள் கொண்டு போகும். ஏன்னா உயிர் ஒன்றும் போக போகிறதில்ல. அதனால் பார்வையற்ற ஒருவன் அவன் உயிர் போவது கிடையாது. ஆகவே ஏன் ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் வேலை செய்தார்? இதான் சட்டம். இதை கேள்வி. இது 2வது குற்றம். 3வது குற்றம், பரிசேயர்கள் இயேசு மேல் சாட்சி கொடுப்பது. நாளுடைய நற்செய்தி, ஃபாஸ்டிங் த ஸ்பிட், அதாவது காலையில் எச்சை பொழிவது. அதாவது உமிழ்நீர் எடுத்து எச்சில் பொழிந்து ஆண்டவர் இயேசு கொடுத்தார். ஏன் எச்சில் பொழிந்தார்? இது 3வது குற்றம். இப்படியாக பரிசேயர்கள் நடந்ததை, தானும் நல்லது செய்ய மாட்டான், அடுத்தவன் நல்லது செய்து விடமாட்டான், குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இந்த மனநிலை நிறைய பேருக்கு இருக்குது. பரிசேயர்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த குறை சொல்கிறவன் குறையாக தான் இருப்பான். நீங்கள் எங்கே வேணால் பாருங்க, சமூகத்தில் எங்கே வேணால் பாருங்கள், வீட்டில் பாருங்கள், தெருவில் பாருங்கள், வீதியில் பாருங்கள், ஒர்க் பண்ணுற இடத்துல பாருங்கள், ஸ்கூலில் பாருங்கள், பங்கில் பாருங்கள், குறை சொல்கிறவன் குறையாகவே இருப்பான். குறைகளில் நிறைவு பார்க்குறவன் தான் வளர்ந்துக்கிட்டே இருப்பான். இந்த பரிசேயருடைய மனநிலை தான், தானும் நல்லது செய்ய மாட்டான், நல்லது செய்யணும் விட மாட்டான். எவ்வளவு அழகாக ஒரு பெரிய புதுமையை நடக்கிறது, எவ்வளவு அழகாக ஒரு புது வாழ்வை கடவுள் அவனுக்கு கொடுக்கிறார். கடவுளுடைய வல்லமை ஒரு பிறவி குருடனுக்கு கிடைக்கிறது. அவனுக்கு அது முக்கியம் இல்லை, சட்டம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் than the human அப்படின்றதான் பரிசேயருடைய மனநிலை. ஒருவேளை நமக்கு இருக்கா சிந்திக்கலாம். 2வது, இந்த பார்வை பெற்ற மனிதனுடைய எதிர்வினை, the reaction of the blind man. அடுக்கடுக்காக அவன் குற்றச்சாட்டு பரிசேயன் வைத்தான். ஆனால் இந்த பார்வையற்றவன் அழகாக அங்கீகாரம் செய்கிறான். இயேசு யாருன்னு ரொம்ப அழகாக கவனிங்க. முதல் அங்கீகாரம், the first recognition. அவன் எப்படி இயேசுவை அவன் அனுபவிக்கிறான். how he is tasting the Lord, how he is able to experience the Jesus in himself. பிறவிலே குருடன், சரிங்களா? பார்வையை ஆண்டவர் கொடுக்கிறார். 9ஆம் அதிகாரம், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 9ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை, பரிசேயர்களுக்கும் இந்த பார்வை பெற்ற ஒரு அழகான உரையாடலில், உனக்கு எப்படி பார்வை வந்தது, how you got the eyesight அப்படின்னு கேட்கின்ற போது பார்வையற்றன் சொல்கிறான்,
இயேசு என்னும் ஒரு மனிதர் இருந்தார். வார்த்தை கவனிங்க, இயேசு என்னும் ஒரு மனிதர் இருந்தார். அவர் என் பார்வையை குணப்படுத்தினார். சிலவாம் குளத்தில் சென்று கழுவச் சொன்னார். கழுவினேன், எனக்கு பார்வை கிடைத்தது. அவன் சொன்னது என்ன? இயேசு என்னும் மனிதன். ஸோ he understood who is Jesus. Jesus a human. அவன் பெற்றுக்கொண்ட முதல் நிலை என்ன? the first stage. அவன் இயேசுவை குறித்த ஒரு விசுவாச நிலை என்ன? ஜீசஸ் என்பவர் ஒரு மனிதர். ஓகே, the first stage. அவனுடைய விசுவாசம் எப்படி படிப்படியாக உயர்கிறது பாருங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இடத்துல மீண்டுமாக இன்வெஸ்டிகேஷன், புலன் விசாரணை நடக்கிறது. யாரு? இந்த பரிசேயர்கள் அவனை கூப்பிட்டு புலன் விசாரணை என்கொயரி பண்றாங்க. என்ன நடந்தது? எப்படி நடந்தது? எப்படி என்ன நடந்தது? எப்படி தான் உன் பார்வை கிடைத்தது? அப்படி இயேசுவை பற்றி என்ன சொல்ற? 9ஆம் அதிகாரம் 14 வார்த்தை. அவன் ஃபர்ஸ்ட் மனுஷன் சொன்னானே, இயேசு ஒரு நல்ல மனுஷன். அடுத்து பாருங்க, இஸ் அ ப்ராஃபட். அவர் ஒரு இறை வாக்கினர். ஏன்னா எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், புது வாழ்க்கை. ஸோ இஸ் அ ப்ராஃபட். பாருங்க, த செகண்ட் ஸ்டேஜ் டெவலப்பிங் ஆஃப் த ஃபெய்த். எப்படி ஒரு பார்வையற்றவன் இயேசு ஆண்டவரை ஒரு நல்ல மனுஷனாக, அடுத்து இறை வாக்கினராக. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஜேர்னி ஆஃப் ஃபெய்த், விசுவாச பயணம். மூன்றாவது, இறுதியாக அடுத்து என்ன நடக்கிறது? இந்த இவரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவனை வெளியே தள்ளிடுறாங்க, கோயிலை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு அழகாக கேட்டகிசம் எடுக்கிறார். ஜீசஸ் டேக் எ பியூட்டிஃபுல் கேட்டகிசம், மறைக்கல்வி மறைநானத்தை எடுத்து அவர் சொல்லுகிறார், மானிட மகனை நீ பார்த்திருக்கிறாயா? அவர் யார்? தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன? ஜீசஸ் ரிவீலிங் ஹிம்செல்ஃப் who is he. then he understood that, a blind man understood that, my lord, நீரே என் மெஸ்ஸியா, ஆண்டவரே உங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எப்படி விசுவாசம் வளர்கிறது. இறுதியில் ஆண்டவர் தான் இயேசு என்பதை நம்புகிறார், நாடுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். முதல்ல ஒரு நல்ல மனுஷன், அடுத்து ஒரு இறைவாக்கினர், மூன்றாவதாக இயேசு கடவுள் என்பதை அழகாக அனுபவம் செய்கிறார். இதை ரொம்ப அழகாக அவனை வெளியே தள்ளிடுறாங்க இல்லையா பரிசேயர்கள். அவனை நீயா எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற? ஒரு சாதாரண ஒரு கண்ணு தெரியாதவன் நீ எங்களுக்கா நீ பாடம் சொல்லி கொடுக்குற? அவனை வெளியே தள்ளிடுறாங்க. இதை ஜான் கிறிஸ்தாஸ்தம், புனித ஜான் கிறிஸ்தாஸ்தம் தன்னுடைய புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் இவ்வாறு சொல்லுகிறார், the Jews cast him out of the temple, but Lord of the temple found him. தமிழில் எப்படி சொல்லலாம்னா, யூதர்கள் அவனை வெளியே தள்ளி, ஆலயத்தை விட்டு வெளியே தள்ளி, ஆனால் உண்மையான ஆலயம் அவனை கண்டு கொண்டது. ஜீசஸ் த டெம்பிள், உண்மையான ஆலயம் இயேசு என்றால் அவனை கண்டு கொண்டார். ஆக அன்பர்களே, கேள்வி இதுதான். ஆக இன்றைக்கு நாம் பரிசேயர்களுடைய மனநிலையில் நாம் இயேசுவை அனுபவிக்காமலே இருக்கிறோமோ, குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோமோ, இயேசுவுக்கு எதிராக, நம் ஆண்டவர் இயேசுவுக்காக எதிராக நாம் இருக்கிறோமோ என பரிசேயர் மனநிலை. ரெண்டாவது, இந்த பெற்றோர்களுக்கு, அந்த பார்வை பெற்ற பெற்றோர்கள், அவங்க பாருங்க, கை கழுவி கை நழுவி சொல்ற, எதுக்குப்பா வம்பு? ஏன் வம்பு? யார் உன்னை இதுக்கு யார் குணப்படுது? அவங்களுக்கு தெரியும் இயேசுதான் குணப்படுத்துறாரு, ஆனா பயந்து நமக்கு ஏன் வம்பு என்று ஒதுங்குகிறார். இப்படி கை நழுவி கை கழுவி நழுவி செல்லக்கூடிய மனநிலையில் நாம் இருக்கின்றோமா? மூன்றாவது, அந்த பார்வையற்றவன் கடவுளிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு யார் என்பதை அனுபவிக்கிறார். அவர் நல்ல மனுஷன், இறைவாக்கினர், இறுதியில் கடவுள் அவரே என்று. இப்படி நாம் நம்ம வாழ்க்கையை உயர இயேசு ஆண்டவர் இந்த நாட்களில் அனுபவித்து, ஆண்டவா நீரே என் தெய்வமும் கடவுளும் என்று அந்த அனுபவத்தில் வளருங்கள். கடைசியில் அந்த பார்வையற்ற சொன்னது போல, ஆண்டவா உண்மையே நான் நம்புகிறேன் என்ற அந்த மனநிலைக்கு நாமும் உருவாக டூ சம்திங், எதையாவது நாம் செய்து நாம் இயேசுவில் இடம் பிடிப்போம், இயேசுவின் அனுபவத்தை பெறுவோம், தொடர்ந்து தவக்காலத்தை பயனாக மாற்றுவோம், ஆண்டவருடைய இறை அனுபவத்தில் வளருவோம் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாச பிரமாணம். Be
நாம் செய்வோம். ஆக யாருக்காவது நாம் ஆதரவற்றவர்கள் ஏதாவது நாம் செய்வோம். ஆக டூ சம்திங். தவக்காலத்தில் இயேசுவின் பணிகளை நாம் செய்வோம். அந்த பார்வையற்ற அந்த மனநிலை, பார்வையற்ற பெறுவோர் அந்த மனநிலை ஆண்டவர் இயேசுவை படிப்படியாக கண்டுகொள்ள இயேசுவின் அனுபவத்தில் விசுவாச பயணத்தில் நாம் வளர்வோம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். ஒரு சில பொது தேவைகள். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆவியின் ஊற்றே இறைவா, எப்படி நீர் தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்த தாவீதின் மீது ஆண்டவரின் ஆவி நிறைவாக இருந்ததோ, அதே போல உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு திருப்பொழிவு செய்யப்பட்டுள்ள எங்கள் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்கள் மீதும் மறைப்பணியாளர்கள் மீதும் இறை மக்களாகிய எங்கள் மீதும் ஆவியானவர் நிறைவாக பொழியப்படவும், அவர் தரும் ஒளியில் நாங்கள் அனைவரும் நேரிய பாதையில் நடந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு நிறை நல்லாயனே இறைவா, நீர் ஆயனாய் இருக்கிற போது இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் பயமில்லை என பறைசாற்றும் திருப்பாடலை பதிலுரையாக பகர்ந்த நாங்கள் வாழ்வின் பாதையை தெரிவு செய்து வாழவும், போர்கள், சண்டைகள், வன்முறை, தீவிரவாதம் போன்ற சாவுக்கு இட்டு செல்லும் இருளின் செயல்களை உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டினை ஆள்வோரும் கைவிட வேண்டுமென்றும், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலின் முடிவில் சமய சார்பற்ற நல்லாட்சி அமைய வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூங்குகிறவனே விழித்தெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிர்ந்தெழுவார் என்கிற பவுலடியாரின் அறைகூவல் பொதுத் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்களையும் ஏனைய எம் பிள்ளைகள் அனைவரையும் சோம்பலிலிருந்து தட்டி எழுப்பி உத்வேகத்துடன் உழைக்கச் செய்து அவர்கள் சந்திக்கும் தேர்வுகள் அனைத்திலும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும், கிறிஸ்துவின் ஒளியில் அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக அமைத்திட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியளிக்கும் இறைவா, நாங்கள் சந்திக்கும் துயரங்களும் நோய்களும் பாவத்தின் காரணமாய் விளைந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கடவுளின் செயல் இவை வழியாக வெளிப்படும் பொருட்டு கடவுளால் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் என்பதை உணர்ந்து மன உறுதியுடன் கூடிய மனம் திரும்புதல் மூலமாக இந்த தவக்காலத்தில் நல்வாழ்வு நோக்கி பயணிக்கும் அருள் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் மறுஉருவமே இறைவா, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாய் தவக்கால அடையாள செயல்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார்த்து பயனற்ற இருளின் செயல்களை செய்யாது ஒளியின் செயல்களாகிய ஜெபம், தவம், தானம் ஆகியவற்றில் ஈடுபட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். சில மணித்துளிகள் இயேசுவோட நாம் பேசுவோம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் வந்தோமா? கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்தோமா? ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்டோமா? பிறவிலேயே பார்வையற்ற அந்த குருடனுடிக்கு ஆண்டவர் எவ்வளவு அழகாக, அவ்வளவு ஒரு கரிசனையோட, அக்கறையோட அவனுடைய விசுவாச பயணத்தை அற்புதமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் மெருகேற்றுகிறார். இருளை பழிப்படுவதை விட ஒளியேற்றுவது நல்லது என்று சொல்லி நாம் குறைகளை சொல்லிக்கொண்டு இல்லாமல் அந்த பார்வையற்றவன் முழுமையாக கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய மனசு துன்பத்தை, துயரத்தை, வேதனையை, கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் இயேசு யார் என்பதை உணர்கிறார். மனுஷன் யார்? நல்ல மனுஷன். இன்னும் கொஞ்ச நேரத்து அவகாசத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு இறைவாக்கினராக இன்னும் படிப்படியாக வளர்ந்து ஆண்டவர் இயேசுதான் மெஸ்ஸியா, கடவுள் என்பதை உணர்கிறார். ஆண்டவரே உண்மையில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி தன் வாழ்வு முழுவதும் விசுவாசத்தில் வலுப்பெறுகிறார். அதுபோல ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், திருமணம், நம்முடைய பொது வாழ்க்கையை நகர்த்துவோம். கடவுள் நம்ம எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வருவோம். இப்பொழுது காணிக்கை என்பது இன்றைக்கு
நாம் ஆசனத்திற்காக திருவிழாவுக்காக நாம் ஏறக்குறை 35 ஆடுகள் வேண்டிக் கொண்டு நேர்ச்சியாக கொடுக்கிறார்கள். அவருடைய வேண்டுதல்களையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இவையெல்லாம் நம்முடைய பங்கினுடைய நல்ல உறவுக்கு வழிகாட்ட அமைய நாம் ஜெபிப்போம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்த
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் இறைவனுடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, பணிவுடன் உம்மை வேண்டிய நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா, எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறை நிகழ்வின் வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவ நிலைக்குட்பட்டவர்களாய் பிறந்தவர்களை புதிய பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்துமை ஆராதித்து வணங்கி புதியதொரு பாடுகின்றன. வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவென்று பறைச்சாற்று வரை குரலாய் பாடுவதாவது. தன் வாழ்வை இழந்து, அங்கீகாரத்தை இழந்து, அடையாளத்தை இழந்து, தன் வாழ்க்கையே முழுவதுமாக தொலைத்து விட்டு காயங்களோடு வலிகளோட எந்த ஒரு சமூக உறவோடு இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசுவின் சந்திப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு புது வாழ்வு, புது தெம்பு, புதிய உற்சாகம். இறுதியில் ஆண்டவர் இயேசுதான் கடவுள் என்பதை காணுகிறார், அனுபவத்தை பெறுகிறார். அவர் என்ன சொன்னார்? இறுதியில், ஆண்டவரே உம்மை நம்புகிறேன், எஸ் லார்ட் ஐ ஜஸ்ட் பிலீவ் இன் யூ. அந்த ஒரு மனநிலையில் நாமும் நம்முடைய விசுவாச பயணம் வளர ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மையே கையெழுத்து பலவீனங்கள் பலமாக, குறைகள் நிறைகளாக மாற ஆண்டவரின் நம்பிக்கையில் உயிர் பெற நாம் ஜெபிப்போம். வேண்டும் வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
குறிப்பிட்டு தமது சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு வெறுந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்க ஒப்புக் கொடுக்கணும். திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நினைவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டும் மனமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூறும். அன்பான இயேசுவை, நம்பிக்கையோடும் நலத்தையும் வளத்தையும் நன்மை தனத்தையும் தேடி வரக்கூடிய இம்மக்கள் எல்லாம் காலை முதல் இந்நேரம் வரை இன்னும் வரக்கூடிய அத்தனை மக்கள், இந்த பங்கை சார்ந்த அத்தனை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும். தவக்காலம் ஒரு அற்புதமான அழகான ஆசீர்வாதத்தின் இரக்கத்தின் அருளின் காலம். எங்களுடைய அறியாத நிலையிலிருந்து அறிகின்ற அற்புதமான இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாச பயணத்தை உறுதிப்படுத்தி நிதான ஆண்டவர் என்ற அந்த உம்முடைய நம்பிக்கையில் நாங்கள் வளரக்கூடிய மனிதர்களாய், மக்களாக, குடும்பங்களாக மாற இந்த வங்கையும் பங்கை சார்ந்த அனைத்து குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், சிறப்பு கருத்துக்கள், சிறப்பு வேண்டுதல்களை முன்வைத்து நன்றி அறிதலாக திருப்பலை ஒப்புக் கொடுக்கக்கூடிய அத்தனை விசுவாசிகளை ஆசீர்வதித்து மான்மலைப்பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து விசுவாசிகள் மேலும் உடைய ஆன்மா உடைய அளவு கடந்த இரக்கத்தை முன்னிட்டு நித்திய இலைப்பாற்றியை தரும்படியாக வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகொண்டு திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எங்கள் உமக்கு உரியதே. ஆமென்.
நற்செய்தியிலேயே கடவுளுடைய செய்தி கடவுள் நமக்கு வழங்குகிறார். அந்த பிறவிலேயே பார்வையற்றவன் மனுஷன், நல்ல மனுஷன், ஒரு இறைவாக்கினர், கடைசியில் ஆண்டவர் தான் மெஸ்ஸி என்று அறிந்த பிறகு தன்னையே முழுமையாக ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உம்மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். அப்படிப்பட்ட மனநிலையில் நாம் வளர கடவுளை போற்றி புகழ்ந்து நாம் பாடுவோம், ஜெபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தோர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. ஆண்டவா, எங்கள் உள்ளத்தில் அமைதி, எங்கள் குடும்பத்தில் அமைதி. நாங்கள் செய்த, தெரிந்தோ தெரியாமல் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், சுயநலன்கள் இவையெல்லாம் ஆண்டவரை மன்னித்து உடைய பெருந்தன்மையான அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் வழி நடத்திட வேண்டும் என்று திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்வை இழந்து பிறவிலேயே பார்வையற்றவன் வாழ்க்கையை துளைத்து எந்த ஒரு அங்கீகாரமும் அடையாளமும் இல்லாமல், சமூகத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் எல்லாம் முடிந்துவிட்டது, போய்விட்டது என்று நினைத்த நிலையில் அழகாக தொடக்க புள்ளியாக ஆண்டவர் அமைகிறார். நாம் மனுஷன் என்று பிறவிலேயே அந்த குருடன் முதல் நிலை. இவர் ஒரு இறைவாக்கினர். அடுத்த நிலை, உண்மையாலுமே நீர் கடவுள் என்று முழுமையான விசுவாச நிலை. இந்த விசுவாச நிலைக்கு தான் ஆண்டவர் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நம்மை அழைத்து செல்கிறார். நம்புவோருக்கெல்லாம் நலமும் தேடுவோருக்கெல்லாம் வாழ்வும் வளமுமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
உம்மை எந்நாளும் பாடிடுவேன். என் தேவனே, என் இறைவனே, உம்மை எந்நாளும் போற்றிடுவேன். உம்மை எந்நாளும் பாடிடுவேன். உடலில் ஒளி வீசிட கண்டே, இறையேசுவின் மகிமை அதில் கண்டே. உடலில் ஒளி வீசிட கண்டே, இறையேசுவின் மகிமை அதில் கண்டே. கடல்களிலே பெரும் அமைதி கண்டே, கடல்களிலே பெரும் அமைதி கண்டே. இறையேசுவின் தன்மை அதில் கண்டே. என் தேவனே, என் இறைவனே, உம்மை எந்நாளும் போற்றிடுவேன். உம்மை எந்நாளும் பாடிடுவேன். என் தேவனே, என் இறைவனே, உம்மை எந்நாளும் போற்றிடுவேன். உம்மை எந்நாளும் பாடிடுவேன். எளியவரும் மகிழ்ந்திடக் கண்டே, இறையேசுவின் இன்பம் அதில் கண்டே. எளியவரும் மகிழ்ந்திடக் கண்டே, இறையேசுவின் இன்பம் அதில் கண்டே. ஒளி விளக்காய் திகழ்ந்திடக் கண்டே, ஒளி விளக்காய் திகழ்ந்திடக் கண்டே. இறையேசுவின் தூய்மை அதில் கண்டே. என் தேவனே, என் இறைவனே, உம்மை எந்நாளும் போற்றிடுவேன். உம்மை எந்நாளும் பாடிடுவேன். என் தேவனே, என் இறைவனே, உம்மை எந்நாளும் போற்றிடுவேன். உம்மை எந்நாளும் பாடிடுவேன். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை அச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்த்தியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்கள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும். ஒரு சத்ருவிடம் என்னை காத்திடும். மரண வேளையில் என்னை கூப்பிடும். மரணத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே. வருகவே கண்ணோடு என்னை ஏறிடும். வருகவே கண்ணோடு என்னை ஏறிடும். அன்புக்குரியவர்களை மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம் குழுமை திருப்பலியின் தொடக்கம் மறைவுரை சிந்தனையில் கேட்டது போல தவக்காலத்தினுடைய அற்புதமான இந்த ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து பங்கெடுங்கள்.
கேள்வி ஒன்றுதான், இந்த தவக்காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? கடவுள் கொடுத்த காலம் இல்லையா? அதற்குரிய தயாரிப்பு இருக்கின்றபோது தான் புனித வாரம் ஆழமானதாகவும் அர்த்தமுள்ள விதமாகவும் புனிதமாகவும் அமையும் என்ற சிந்தனையோடு உங்களை மீண்டும் ஒருமுறை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்னும் இருக்கக்கூடிய 2-3 வாரங்கள் நன்றாக பயன்படுத்தும் தவ முயற்சிகள், நோன்புகள், ஒருத்தல்கள், ஜப வாழ்வு, இறை அன்பு, பிறரன்பு பணிகளின் வழியாக இயேசுவை அனுபவத்தை காணுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கடவுள் கொடுத்த இந்த புதிய நாளுக்கும் புதிய வாரத்திற்கும் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி கரவலை எழுப்பி இறைவனுக்கும் ஆண்டவருக்கே மகிமை வாழ்த்து. ஞாயிறு அறிவிப்புகள். இன்று தவக்காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறு. இந்த காலை திருப்பலியை சிறப்பித்த புனித மிக்கேல் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். யார் பொறுப்பாளருங்க? வெரி குட், மிகுந்த வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிட்டு அன்போடு வாழ்த்துக்கிட்டேன். கரவலை எழுப்பி பொறுப்பாளர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றாக தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுக்கென்று வாய்ப்புகள் அன்பியத்தில் வருகின்ற போது எல்லாரும் பங்கெடுங்கள். வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும். சிறப்பாக செய்யுங்கள், முடிந்ததை செய்யுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். அன்பிய பொறுப்பாளர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பையும் தர வேண்டும். அன்பியங்களுக்கு செல்வது அன்பிய பொறுப்பாளர்களை நீங்கள் ஒத்துழைப்பு தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் மார்ச் 19 புனித சூசையப்பருடைய திருவிழா. புனித சூசையப்பர் ஏற்கனவே ரொம்ப அமைதியானவர். இதில் வேறு தவக்காலத்தில் வேறு அவருடைய திருவிழா வருவது அதுவும் ரொம்ப அமைதியாகவே செல்கிறது. இருந்தாலும் சச் எ பவர்ஃபுல் பர்சன். செயின்ட் ஜோசப் இஸ் எ வெரி பவர்ஃபுல் பர்சன். அவருடைய குணங்கள். அமைதியாக இருப்பது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருக்க ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரே இடத்துல நிற்கிறது அமைதியாக இருப்போம். ஆனால் பாருங்கள், வாழ்நாள் முழுது அந்த அமைதியில்தான் ஒரு அழகான இறை ஆண்டவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாப்பரச பிரான்சிஸ் பாருங்கள், புனித சூசைப்பருடைய அதிகமான பற்றுடையவர். குறிப்பாக அந்த தூங்கும் நிலையில் இருக்கக்கூடிய சூசைப்பர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸ்லீப்பிங் ஜோசப். ஆகையால் நிறைய பேர் நம்ம தூங்கினே இருக்கிறோம். அதுவல்ல, இது வேறு. சரியா? ஸ்லீப்பிங் ஜோசப் என்பது அவர் கனவுகளை காண்கிறார் கடவுளிடத்தில். அதாவது நீங்கள் அந்த விண்ணப்பங்களை புனித சூசைப்பரில் வைத்து விட்டால் அவர் நமக்கு பெற்று தருவார் என்று நம்பிக்கை. புனித சூசைப்படி திருவிழா வருகிற வெள்ளிக்கிழமை காலையும் திருப்பலி இருக்கும், மதியம் திருப்பலி இருக்கும், சாயங்காலம் திருப்பலி இருக்கும். புனித சூசைப்படி நாளையும் நாம் கொண்டாடுவோம். பிறகு கடந்த வார ஞாயிறு காணிக்கை 83,984. வின்சென்ட் டே பால் சபை காணிக்கை 2வது காணிக்கை 40,400 ரூபாய். இந்த வாரத்துடைய சிறப்பு. முதலில் இந்த வாரத்துடைய சிறப்பு அறிவிப்பாக தவக்கால தியானம். பாருங்கள், நிறைய பங்கில் நிறைய விஷயங்கள். ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் ரொம்ப மும்மரமாக பரபரப்பாக நம்ம வாழ்க்கை அப்படியே வீட்டுக்கு போனால் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு திங்கட்கிழமைனா அது பாட்டு வேலை நடந்து இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்தில் நாம் நமக்கென்று ஒரு ஆண்டவருடைய பயணம்தான் அது மிகப்பெரிய பலம். ஆகவே பங்கில் கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள். போன வாரம் பாருங்கள், லிட்டில் மவுண்ட்டுக்கு ஒரு பயணம். நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஏறக்குறைய ஒரு 700 பேர். மிகுந்த பாராட்டுக்கள். பிறகு 3 நாள் தியானம் நடந்தது, அதிலும் நிறைய பேர் பங்கெடுத்தீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. வெள்ளிக்கிழமை எதிர்பாராமல் ஒரு அழகான வீதி நாடகம். தலைப்பு என்ன? வீதியில் நீதி. ஒரு அழகான தலைப்பு. இதுபோல் வாய்ப்புகள். அதே போல் பங்கெடுங்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒளி காட்சி. அதன் வழியாக நாம் தவக்கால சிலுவை பாதை சிந்திக்கணும். தலைப்பு குற்றம். இயேசுவை யார் தான் கொலை செய்தது? அந்த கொலைக்கு யார் தான் காரணம் என்று பல அலசல்கள், ஒரு உழுக்கல்கள். ஆகவே அதை சமூக ஒரு ஒளி காட்சி நாடகமாக நம்ம சிலுவை பாதையில் பங்கெடுக்கவிருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு நிறைய பேர் ரொம்ப விரும்புங்க, இந்த ஜப வாழ்வை நிறைய விரும்புகிறீங்க. ஆகவே வருகின்ற வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை இருக்க, பிறகு இரவு முழுக்க ஒரு கண் விழிப்பு ஜபம். விருப்பம் உள்ளவர்கள் பங்கெடுக்கலாம். நைட் விஜில் சர்வீஸ், அருளின் நேரம், எ டைம் ஆஃப் கிரேஸ், அருளின் நேரம் என்று இரவு 9:30 மணிக்கு தொடங்கி விடியற் காலை 5 மணி வரைக்கும் இயேசுவோட நேரம். அதில் பாடல்கள், துதி ஆராதனை, பிறகு இயேசுனுடைய செய்தி, தவக்கால செய்தி, பிறகு சாட்சி. விடியற் காலை 3 மணிக்கு சிலுவை பாதை, விடியற் காலை திருப்பலி, நற்கருணை ஆசி. ஆகவே இது விருப்பமுள்ளவர்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். எப்பொழுது? வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆலயத்தில் உள்ள கதவுகளெல்லாம் சாத்திவிட்டு உள்ளுக்குள்ளாக நாம் இயேசுவை இன்னும் கூடுதலாக அந்த இறை அனுபவத்தை பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு அன்புக்குரியவர்களே, தவக்கால திருப்பயணம், லென்டன் பில்கிரிமேஜ் ஆகிய இதெல்லாம் ஒரு வாய்ப்புகள். இன்னும் கூடுதலாக எப்படி இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ள விதத்தில் மாற்றுவது. ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவக்கால திருப்பயணம், 7 கோவில்கள் சந்திப்பு. உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பெயர்கள்லாம் கொடுத்துருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. பெயரெல்லாம் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு
வீட்டில் நீங்கள் உட்காந்திங்கன்னா பஸ்ஸு போயிடும். சரியா? அதனால் நீங்கள் அடுத்த பஸ்ஸில் ஏறி கோணாங்குப்பம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு மறுபடியும் கோடம்பாக்கத்துக்கு வந்து நிற்பீங்க. சரியா? ஆகையால் என்ன பண்ணணும், நேரத்தோடு நீங்கள் கிளம்பி வர வேண்டும். அதை குறித்த அறிவிப்பை கவனிங்கள். தவக்கால திருப்பயணத்துக்கு பெயர் கொடுத்தவர்கள் ஏறக்குறைய 700 பேருக்கு மேலே இருக்கிறீங்க. 13 பேருந்து இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த வாரம் புதன்கிழமைக்குள்ளாக நீங்கள் கடைசியாக கொடுத்து விட வேண்டும். அதற்கு மேலாக நீங்கள் வியாழக்கிழமை பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா நிறைய குழப்பங்கள், பேருந்துகள் தட்டுப்பாடு நமக்கு இருக்கும். நாளைக்கு இந்த இடத்தையெல்லாம் பார்க்க நான் செல்கிறேன். 7 கோவில்களை முதலில் நான் சென்று தயாரித்து குருக்களிடத்தில் சொல்லி பிறகு உங்களை அழைத்து செல்ல விரும்புகின்றேன். ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவக்கால திருப்பயணத்துக்கு பெயர்கள் கொடுத்தவர்கள் 5:30 மணிக்கு ஒன்று கூட வேண்டும் ஆலயத்தில். 5:45 ஜெபம். பிறகு அப்படியே உங்களை பேருந்தில் ஏற்றி நாம் புறப்பட்டு நாம் செல்லுவோம். முதலில் செங்கல்பட்டு புனித சூசைப்பர் ஆலயம், பிறகு அச்சிரப்பாக்கம், பிறகு திண்டிவானம், திண்டிவானத்திற்கு அடுத்து தியான மையம் எமாவுஸ், அதைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை, பிறகு கோவிலானூர் பழமையான கோவில், வீரமாமுனிவர் கட்டின கோவில், கோவிலானூருக்கு அடுத்து பெரிய நாயகனுடைய திருத்தலம் கோணாங்குப்பம் நாம் செல்கின்றோம். ஆகிய பெரிய நாயகர் திருத்தலம். அந்த மாதாவுடைய சிறப்பே தமிழ் வழியில் அழகான மாதம். கம்பெல்லாம் போட்டுக்கிட்டு புடவையெல்லாம் கட்டி நீங்கள் போயிருப்பீங்க, பல பேர் போயிருப்பீங்க. இது வீரமாமுனிவர் இங்கே தமிழ் மேல் வைத்த பற்று நிமித்தமாக அவர் வரைந்து அதை அனுப்பினார். பிறகு அதை அழகாக செய்திருக்கார். வீரமாமுனிவர் சென்ற சில இடங்கள் உங்களுக்கு தெரியாது. நம்ம தென்காசி பக்கத்தில் கூட ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் போய் திருப்பலி நிறைய முறை நான் வச்சுருக்கிறேன். அங்கே போனால் கல்வெட்டில் இருக்குது வீரமாமுனிவர் கல்வெட்டில். அது என்னென்னா அடைக்கல மாதா, ரொம்ப அழகான கோயில் அடைக்கல மாதா. வீரமாமுனிவரை வந்து அப்போலாம் ஃபாரினர் இல்லையா, அவர் என்ன பண்ணாங்க, பில்லி சூனியம் மந்திரவாதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பேசுகிறதும் புரியல. ஏன்னா அவருக்கு மொழி தெரியாது. அவரை அந்த காலத்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க மந்திரவாதி என்று சொல்லி. ஆனால் வீரமாமுனிவர் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூன்ஷியல் மேன். அவங்களுடைய பேரண்டெல்லாம் மிகப்பெரிய பிரபுத்துவம். இட்டாலியிலிருந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகி பிறகு எங்கே அவரை விடுவிக்கிறார்கள். எங்கே இருந்தால் காமநாயக்கன் பட்டியில் அவர் பங்குதந்தையாக இருந்தார் இல்லையா. காமநாயக்கன் பட்டியில் பங்குதந்தையாக இருந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்கிறார். அதில் தான் தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஆண்டி மாடம் நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு அவர் செல்லுகிறார். பிறகு காமநாயக்கன் பட்டியிலிருந்து பிறகு ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா பெயர் எப்படி வந்தது தெரியுமா? அது ஒரு அழகு. ஒரு நல்ல கிழங்க பறந்து ஒரு கிளியை துரத்திக்கிட்டு இருக்குது. பறந்து கிளியை சாயங்கால நேரம் வீரமனு உட்கார்ந்து அப்படி இருக்கிறார். கிளி வந்து உயிருக்காக போராடு, பறந்து இங்கே அங்கே இங்கே. கிளி வந்து உயிருக்காக. கடைசியில் அந்த கிளி மாதாவுடைய காலடியில் போய் உட்காருது. பறந்து போயிடுச்சு. அப்போ தான் அப்போ வீரமாமுனிவர் மாதாவுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். பறந்திடமிருந்து காப்பாற்றி கிளிக்கு அடைக்கலம் கொடுத்ததால் அடைக்கல மாதா என்ற பெயரை வீரமாமுனிவர் வழங்குகிறார். ஆக இப்படியாக கோணாங்குப்பம்முக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. ஆகவே நாம் செல்வோம். உங்களை அன்போடு அழைக்கின்றேன், நேரத்தோடு வாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் இப்பொழுது மெடிக்கல் கேம்ப் நடைபெறுகிறது. மருத்துவ முகாம் அப்போலோ மருத்துவமனைந்து பெரிய பேருந்து. ஆகையால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் உங்களுக்கும் அது உதவியாக இருக்கும் என்பது அன்போடு நினைவுறுத்துகின்றேன். பிறகு அன்புக்குரியவர்களை அசனம் இன்றைக்கி பாருங்கள், ஏறக்குறைய 37 ஆடு கொடுத்துருக்குறாங்க. 37 ஆடு. விருப்பம் உள்ளவர்கள் இன்னும் கொடுக்க விரும்பினால் கொடுங்கள். இந்த ஆடு எங்கேருந்து வந்தது? அந்த வாசல்லேருந்து வந்ததா? இல்லை ஃபாதர், அந்த கேட்லேருந்து வந்தது. எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? தெரில ஃபாதர், கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தோம். எங்கேருந்து வந்ததுன்னா பெண்ணகரம். பெண்ணகரம் எங்கே இருக்குது தெரியுமா? பெண்ணகரம், ஆநகரம், பெண்ணகரம் தான் இருக்குது. பெண்ணகரம் எங்கே இருக்குன்னா ஒகேனக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆடு ரொம்ப ஃபேமஸ். அங்கேருந்து தான் இந்த ஆடு வந்தது. பெண்ணகரமிலிருந்து தான் ஆடு வந்தது. ஆகவே இந்த ஆடு இப்போ வளர்ப்பதற்காக ஆரணி பக்கம் சென்று வயலில் வளர்ப்பார்கள். அதற்கென்று ஆட்கள்லாம் நியமித்து இருக்கின்றோம். ஆகவே இப்படியாக இந்த ஆடு ரொம்ப அழகாக நம்முடைய திருவிழா காலத்தில் அசனம் எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நேர்ச்சியாக இதை கொடுத்திருக்கிறார்கள். வேண்டிக் கொண்டு அவளுக்கு வாழ்த்துக்கள். குறிப்பாக மார்டின் கிரேசர், ரோஸ்மெரி, சாம்சன், போஸ்கஸ்டெல்லா, பால விவிலியா, மேரி மல்லி, டேவிட் எலிசபெத், அகஸ்டின் பீட்டர், பால் செல்ப்ரட் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜோ ஃபேமிலி, ஆண்டோனி சாமி, கேத்ரின், சார்ல்டன் கிறிஸ்டி, அகஸ்டின் சித்தார்த், நிதேஷ் விக்ஷிகா, சின்னப்பன் கிளைட்டன், சேவியர் ராஜேஷ், சேவியர் சில்வஸ்டர் அன்பியம், ஃபாத்திமா டீச்சர், வின்சென்ட் சபரியமுத்து, பீட்டர் மெத்தலின், சிவி சாலமன், சார்ல்ஸ் பிரான்சினா, டென்வர் மில், ஏம் ஆரோக்கிய சுதாகர், அடைக்கலம், கனிஷ்கர், ஜெஸ்ஸோ, ஜான்சன் ரொட்ரிகோ, ஃப்ளாரன்ஸ், ஏபிள் ஜனேஷ், ஜெரம் ரோஜ்,
ஜேக்கப் ஜாக்லின் பிரின்சி, அன்புராஜ் ராஜதுரை, சலேசியா அருட்சௌரிகள் 2 ஆடு, பிறகு ஆண்டனி சேக்ரன் ஃப்ளோரன்ஸ், கார்மல் மேரி. உங்கள் சார்பாக, உங்கள் எல்லாருடைய சார்பாக நான் ஒரு ஆடு கொடுத்தேன். சரிங்களா? ஆகிய இப்படியாக 37 ஆடுகள் இதற்கு நேர்ச்சியாக கொடுத்த எல்லாருக்கும் ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை அவர்களுக்கு நாம் தெரிவிப்போம். அதைத் தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஸ்கூல் அட்மிஷன் ரொம்ப நன்றாக சென்று கொண்டு இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு சனிக்கிழமை என்ட்ரன்ஸ் எக்ஸாம், வாரத்தில் இன்டர்வியூ நடைபெறுகிறது. ஆகவே பிள்ளைகளையும் சேர்க்க உற்சாகப்படுத்துங்கள். அதேபோல் ஆன்மீக இன்ப சுற்றுலா நம்ம இந்த அந்தமானுக்கு இந்த வாரத்தோட கடைசி பதிவு செய்து கொண்டு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி சொல்லுகின்றோம். கோவாவுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, மிகுந்த மகிழ்ச்சி. அதற்கெல்லாம் வேணும் என்பவர்கள் உடனடியாக பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஓரியூர், அதுபோல் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி வேணும் என்பவர்கள் பங்கெடுங்கள். ஹோலி லேண்டுக்கும் கொடுத்துருக்கிறீங்க, மிகுந்த மகிழ்ச்சி என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து அன்புக்குரியவர்கள், நம்முடைய ஈவினிங் ஸ்கூல் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நம்முடைய பங்கிலிருந்து நாம் உதவி செய்கின்றோம். நம்முடைய பங்கு உறுப்பினர்கள் ரொம்ப அழகாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் நம்ம 7ஆம் கிளாஸ் படிக்கின்ற பெண்ணு, ஈவினிங் ஸ்கூலில் படிக்கிற பெண்ணு கேர்ள் எம் பிரித்திங்கா, அவங்க அப்பா பேர் மோகன் கலைவாணி. இந்த பிரித்திங்கா பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சாம்பியன் இன் சிலம்பம், ஏற்காடில் நடைபெற்ற சிலம்பத்தில் தேசிய அளவில் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள். எங்கள் பிரித்திங்காங்க நம்முடைய ஈவினிங் ஸ்கூல் 7ஆம் கிளாஸ் ஒரு பெண். பார்த்தீங்களா, ஹவ் எ விமன் இஸ் ஸோ பவர்ஃபுல். வாங்க. ஸோ அவங்க நம்முடைய இந்த சகோதரர்கள். ஆக கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களாக தெரிவிப்போம். நம்முடைய மாலை நேர பள்ளியிலிருந்து இப்படி உருவாவது மிகுந்த மகிழ்ச்சி. அவளுக்கு ஒரு சிறப்பு பரிசை கொடுப்போம். மிகுந்த மகிழ்ச்சி இல்லையா? பிள்ளைங்கள்லாம் இப்படி பெண் பிள்ளைங்க இப்படி வளர்ந்து வருவது மிகுந்த மகிழ்ச்சி. கடைசியாக நம்முடைய அருட்சகோதரர்கள் எப்பொழுதும் வருஷத்திற்கு இறை அனுபவத்திற்காக வருவார்கள். அவர்கள் தங்களுடைய பணிகளையும் நிறைவு செய்கிறார்கள். ஆக அடுத்தடுத்து நம்ம பங்குக்கும் பிரதருங்க வருவாங்க, இறையியல் படிக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் நான் ஆசிரியராகவும் இருந்திருக்கின்றேன். மிகுந்த மகிழ்ச்சி. பிரதர் வெற்றி அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய பெயருக்கு ஏற்றார் போல் வெற்றியாக தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நல்ல ஒரு துடிப்பாக, ரொம்ப ஒரு ஹாஸ்பிட்டலபிளாக, ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சியோட, ஒரு அப்ளைஜிங்கோட, ரொம்ப தன்னுடைய பணிகளை சைலன்ஸாக ரொம்ப பவர்ஃபுல்லாக செய்த ஒரு நல்ல நபர். மறைக்கல்வி, வழிபாடு, பங்கு தந்தைக்கு ஏற்றாற்போல் நல்ல ஒரு பணி. ஊட்டி மறை மாவட்டத்தை சார்ந்தவர். வருகின்ற மாதங்களில் திருத்தொண்டராக உயர்த்தப்பட்டு அடுத்த ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட ஊட்டி மறை மாவட்டத்திற்காக அவருடைய வருகை மிகுந்த மகிழ்ச்சி. பங்கு சார்பாக ஒரு கரவொலி எழுப்பி அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். தொடர்ந்து அவருக்காக நாம் வேண்டுவோம். அதே போல் சகோதரர் காட்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் காட்சன். அப்போ நாம் யாருன்னு தெரில அப்படின்ட்டு நான் கேட்டுனே இருப்பேன். நீங்கள் காட்சன்னா நாங்கள் யார்? அவருடைய பேர் காட்சன். ஆகையால் அவருக்கு தமிழ் தெரியாது, ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பார். குறிப்பாக பாம்பே பகுதியிலிருந்து எஸ்டிஎம் சபையை சார்ந்த ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், ரொம்ப க்ரியேட்டிவான பிரெயின், ரொம்ப நல்ல வரையக்கூடியவர் வித்தியாசமாக. ஆக நல்ல ஒரு அமைதியாக தன்னுடைய பணிகளை ரொம்ப அழகாக, அதுவும் குறிப்பாக இந்த உணவு அதெல்லாம் பரிமாறி ஹாஸ்பிட்டல் ரொம்ப அழகாக எங்களோடு இருந்து இந்த ஒரு ஆண்டு அவர் அனுபவத்தை பெற்று அடுத்த படிநிலைக்கு அவர் செல்வார். அவருக்கும் ஒரு கரவொலி எழுப்பி பங்கு சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்வோம். 2 பேருக்கும் பங்கு சார்பாக ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பையும் அவர்களுக்கு வழங்குவோம். வெற்றி அவர்கள் ஓரிரு நிமிடங்கள் தன்னுடைய அனுபவ பகிர்வை பகிர்ந்து கொள்ள, தொடர்ந்து நாம் முடிப்போம்.
இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறது. இந்த கோடம்பாக்கம் பங்குக்கு ஒரு வருடம் வார இறுதியில் களப்பணி செஞ்சது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் நம்முடைய பங்குத்தந்தை எங்களுக்கு முதலாவதாக ஒரு ஆசிரியராக அறிமுகமானார். பின்பு இப்போது அவரிடம் வார இறுதி பணி செய்வது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஒரு வருட காலத்தில் நாங்கள் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். நாங்கள் குருமடத்தில் நூட்களில் படிப்பதை இங்கு பங்கில் எப்படி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், எப்படி அதை பங்கு மக்களுக்கு வாழ்வாக்க வேண்டும் என்பதை பங்குத்தந்தை வழியாக கற்றுக்கொண்டோம். நம்முடைய பங்குத்தந்தை ஒரு பன்முக திறமை கொண்டவர். அவர் எதிலுமே சலித்தவர் கிடையாது. அதிலிருந்து நாங்கள் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கொண்டதை சிறப்பாக ஒரு 3 விஷயங்கள் சொல்லணும்னா, பங்குத்தந்தை ஒரு சிறந்த மெய்ப்பன், இஸ் அ குட் ஷெப்பர்ட். முன்னாள் திருத்தந்தை சொல்லுவார், டு நோ த ஸ்மெல் ஆஃப் த ஷீப் அப்படின்ட்டு. மக்களுடைய ஆன்மீக தாகத்தை அறிந்து அது என்னவென்று மக்கள் கேட்பதற்கு முன்னாடியே பங்குத்தந்தை செய்வார். அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் பிறகு குருவாயி அல்லது களப்பணி செய்யக்கூடிய இடங்களில் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தோன்னு பங்குத்தந்தைக்கு சொல்லிக்கிறோம். அடுத்தது சிறந்த திட்டமிடுதல். பார்த்திங்கன்னா இந்த தவக்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. மக்களுடைய ஆன்மீக தேவை முழுமையாக பங்குத்தந்தை அவர்கள் நிறைவு செய்கிறார். அதே போல் சமூக சேவைகள். ஒரு பங்குத்தந்தை என்பவர் ஒரு பங்குக்கு மட்டும் ஒரு தந்தையாக இல்லாமல் அது சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக ஒரு சிறந்த ஆளுமையாக திகழ்கிறார். அதே போல் பள்ளியிலையும் நம்முடைய பள்ளியை முதன்மையான, இங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்திலே முதன்மையான பள்ளியை உயர்த்தியிருக்கிறார். எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளையும் நாங்கள் முழுமையாக சிறந்து விளங்கணும், சிறந்து செய்யணும் அப்படின்னு நாங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த வாய்ப்பை கொடுத்த நமது பங்கு தந்தைக்கும் எங்கள் குருமடத்தின் அதிபர் தந்தை ஜோ ஆண்ட்ரா அவர்களுக்கும், அதோடு எங்களுக்கு இந்த களப்பணியை சிறப்பாக செய்ய உதவி செய்த உதவி பங்கு தந்தை, அருள் சகோதரிகள் மற்றும் அனைத்து பக்த சபையினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கரவழி எழுப்பி நம்முடைய அருட்சவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம் குருக்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த உலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர் வைக்கின்ற நீர் எங்கள் இதயங்களும் அவர்களின் சுடரால் ஒளிர்வித்தருளும்மை வேண்டுகின்றோம். அதனாலும் அது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்று நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமையை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் ஆசீரோடு நாம் செல்லுவோம். பிறவிலேயே பார்வையற்ற அந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் இயேசுவை சுவைத்தான், அனுபவித்தான். நல்ல மனுஷையா இவர் என்று சொன்னார். இவர் ஒரு இறைவாக்கினர் என்று அடையாளம் கண்டு கொண்டார். இறுதியில் இயேசு யார் என்பதை, மெஸ்ஸியா, கடவுள், அந்த கடவுளால் பெற்ற அனுபவம் தான் விசுவாச பயணமாக முழுமை பெற்று ஆண்டவர் இங்கே குழுமைக்கு அத்தனை மக்களையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து தவக்காலத்துக்கு இந்த வாரமும் சரி, இந்த நாட்களும் சரி, எங்களோடு இருந்து பயணம் செய்வீராக. நீரே எங்கள் குடும்பங்கள் எல்லாம், நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் எங்கள் வாழ்வெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறை
பெயராலே ஆமென்.